வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்டிகேஷன் சத்யான்பு. சமீப காலங்களில் என்னால் எந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால நான் பாய்சன் சாப்பிட்டேன். அந்த பாய்சன் சாப்பிட்டுலேருந்து என்னை நானே தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோடய நம்பிக்கை, என்னோடய ஆர்வம் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. என்னை மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. எங்கடா ரொம்ப நாளாக வீடியோ காணும்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது அதுக்கான ரீசன். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இதிலிருந்து நான் மீண்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும். லைஃப்பில் அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துடாதீங்க. அப்படி டிபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தான் உங்கள் உலகம், அவங்க தான் உங்கள் நம்பிக்கை, அவங்க தான் உங்கள் ஆறுதல், அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே இருப்பீங்க. திடீர்னு அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆறுதல், உங்களால் தனியாக அந்த உலகத்தில் நிற்க கூட முடியாது. நடுத்தூரில் நிற்பீங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாரும் போடலன்னா அன்றைக்கி அவங்க உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு காசு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களால் அந்த சாப்பாடு காசு கொடுக்க ஆள் இல்லாமல் அனாதையாக நடு ரோட்டில் நிற்பீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், லிவிங் டுகெதராக கூட இருக்கலாம், பெஸ்டியாக கூட இருக்கலாம், ஏன் நம்பியாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா ஒதுக்கப்படுவீங்க. உங்களோட உண்மையும் உங்களோட உண்மையான பாசமும் அவங்க கண்ணுக்கு பொய்யா மட்டும்தான் தெரியும். யாரையும் நம்பாதீங்க. நம்பி நீங்கள் உங்களை இழந்துடாதீங்க. இழப்பு காதல் மட்டும் அல்ல, நட்பு மட்டும் அல்ல, நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்ம குடும்பத்திலிருந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்க, நம்மளை பிரித்து எடுத்துடுவாங்க. அவங்க எல்லார் இடத்துலையும் உனக்கு நான் இருக்கேன்னு ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போது தற்காலிகமாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்டிகேஷன் சத்யான்பு.